அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகளின் தொடரின் 3ஆம் நாள். அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இருந்த உறவு என்பது ஒரு தந்தையின் சகோதரர் என்ற உறவை தாண்டி இருவரும் ஒரே தாயிடத்தில் பால்குடி சகோதரர்களாக விளங்கினார்கள். நுபுத்துவத்துக்கு முன்னாலேயே இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுத்துவத்துக்கு பிறகு வழக்கம் போல் காபாவில் தவாப் செய்து கொண்டிருக்கும் போது குறைஷிகள் அவரை கேலி செய்தார்கள். வழக்கத்தை விட அன்று சற்று கடுமையாகவே நடந்து கொண்டார்கள் மூடர்கள். அத்தனையும் நபிகளார் தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் அதை பார்த்து அப்துல்லா இப்னு ஜுதான் என்பவருடைய அடிமை பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாமல் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று ஓடி வருகிறார். ஓடி வரும்போது அங்கு ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு எதிரே வருகிறார்கள். ஹம்சா அவர்கள் அடிக்கடி வேட்டைக்கு செல்வார்கள். அப்படி சென்றால் சில நாட்கள் கழித்து ஊருக்கு வரும்போது முதலில் காபத்துல்லாவுக்கு வந்து தவாப் செய்துவிட்டு தான் வீடு திரும்புவார்கள். அந்த அடிப்படையிலே காபாவை நோக்கி வரும் வழியில் தான் அந்த அடிமை பெண்ணை சந்திக்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, அபு உமாராவே, உமது சகோதரின் மகன் முகம்மதை அபுல் ஹக்கமும் அவனது கூட்டாளிகளும் கூடி நின்று கிண்டல் செய்கிறார்கள். நீர் பொறுமையாக வருகிறீரே, நீர் மட்டும் அதனை கண்டிருந்தால் என்று அவரை சொல்ல உடனே ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் காபாவை நோக்கி செல்கிறார்கள். காபாவில் தனது கூட்டாளிகளோடு கூட்டமாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்த அபூஜஹலை வேகமாக வந்த ஹம்சா அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த அம்பால் அபூஜஹலுடைய மண்டையில் வேகமாக குத்தினார்கள். எனது சகோதரன் மகனை திட்டுகிறாயா? அந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக திட்டுகிறாயா? அந்த மார்க்கத்தை நானும் பின்பற்றுகிறேன். அவர் எதை சொல்கிறாரோ அதை நானும் சொல்லுகின்றேன். அப்படி இருக்க அவரை என்னை நீ கேலி செய்ய முடியுமா? உன்னால் முடிந்தால் என் கண் முன்னால் சொல் என்று சொன்னவுடன் அந்த கூட்டம் திகைத்து விட்டது. தன் தலைவன் அடிபட்டதை விட, தன் தலைவன் கேவலப்படுத்தப்பட்டதை விட, ரத்தம் பொழிந்தோடுவதை விட ஹம்சா எப்போது முஸ்லீமானார் என்ற திகைப்பில் அவர்கள் ஆச்சரியத்தோடு பயத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அதே வேகத்தோடு வீட்டுக்கு வந்த ஹம்சாவுக்கும் அதே திகைப்புத்தான். நான் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்? திகைக்கிறாங்க. காபாவை நோக்கி வருகிறார்கள். இறைவா, எது சத்தியமோ அது எனக்கு காட்டித் தருவாயாக என்று பிரார்த்தித்து விட்டு தன் வீட்டுக்கு செல்வதாக நினைத்துக் கொண்டு பெருமானார் அவர்கள் தங்கியிருந்த தாருல் அர்கமை நோக்கி தங்களை அறியாமல் நடந்தார்கள். விவரத்தை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பத்ர் போருக்கு பழி வாங்குவதற்காக குறைஷிகள் மிக பெரும் படைகளோடு உஹதுடைய போர்க்களத்துக்கு வருகிறார்கள். போர் முடிவுக்கு வருகிறது. இறந்தவர்களை காண்பதற்காக நபிகளாரும் நபித்தோழர்களும் போர்க்களத்துக்கு வருகிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய சிங்கம் ஹம்சா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காட்சி எவராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தம்மை அறியாமலே பெருமானார் அழுதார்கள். கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர் தாடியை நனைக்கும் அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலையில், உங்களை போன்றவர்களுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க கூடாது, இது போன்ற ஒரு கோர காட்சியை நான் கண்டதே இல்லை என்று சொன்னவர்களாக தம்மை கட்டுப்படுத்த முடியாமல், எனக்கு மட்டும் இனி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கினான், குறைஷிகளில் 30 பேரை இதே போல பழி வாங்குவேன் என்று பெருமானார் கொதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆத்திரத்தை அந்த சம்பவம் ஏற்படுத்தியது. இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை திருத்துகிறான் என்பது வேறு விடயம். அப்படி ஹம்சாவின் மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டிருந்த பெருமானார் அவர்கள் ஒரு முறை அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், இறை தூதரே, தாயிஃபில் உங்களுக்கு பட கொடுமைகளை அந்த மக்கள் தந்தார்களே, அதுதானே உங்கள் வாழ்க்கையுடைய மிக மோசமான நிகழ்வு, அதை விட கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கிறதா என்று கேட்டபோது, ஆம், தாயிஃபை விட மிக கொடுமையான ஒரு நிகழ்வு எனது சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய படுகொலை, அதுதான் மிக பெரும் துன்பம் என்று கூறிவிட்டு அப்போதும் அழுதார்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்னலாருடைய அழுகை என்பது
நீதிக்காக, நியாயத்துக்காக, சத்தியத்துக்காக போராடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்காக கண்ணீர் வடிப்பது. அப்படி ஒரு உயர்ந்தரமான கண்ணீரை சிந்தக்கூடியவர்களாக நம்முடைய கண்ணீர்கள் மாறட்டும். நம்முடைய கண்ணீர்கள் மூலமாக சுவனத்தை நாம் விரைந்து செல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.